ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாக்னா, எப்பயுமே வந்துட்டு காலையில நான் அமைதியா கிச்சனுக்குள்ள போவேன் இந்த 2 மாசமா. ஸோ 2 மாசம் லீவுக்கு அப்புறம் திவிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்களா, இப்போ ஒரு பரபரப்புல தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. முன்னலாம் வந்து திவிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா, திவிய மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அவனுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா இப்ப நிவி இருக்கு பாருங்க, ஐய்யய்யோ! அவன வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இவங்க 2 பேரையும் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இந்த நாள் எப்படி போகுதுங்கிறத இந்த விலாக்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கொல்லையில நெறைய பூலாம் வச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இதுக்கப்புறம் இப்படியே நீ அலைய ஆரம்பிச்சிருவ. பூ பூன்னு. அட ஏன்டா இத்தன நாள் நெறைய பூ வச்சிருந்துச்சு. இன்னைக்குன்னு பார்த்து கம்மியா வச்சிருக்கு. இங்க பாருங்க குண்டான்லயே பூ இல்ல கொஞ்சம் தான் பறிச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்தாலே ஒரே நறுமணம். ஆஹா! அப்படி இருக்கும் வாசனை. ஆமாண்டி. இவ்ளோ மல்லிகைப்பூ பூத்துட்டு இருந்துச்சு. ஒரு பூ வச்சாலும் அவ்ளோ மணமா இருக்கும் இது. அங்க பறிச்சுது. எங்க பார்க்கணும்? அந்த சைடு அவரு ம். ஆனா இதுல எல்லா வாசனையே வித தூக்குது வேற மல்லிகையும் மாதிரி. இருக்கு. குண்டு மல்லி, மதுரை மல்லி எல்லா மல்லியும் இருக்கு. இது நானும் வினோவும். இல்ல நிவியும் திவியும். இப்படிதான் நான் எதை பார்த்தாலும் லவ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது விஎஸ்ன்னு பார்த்துட்டேன்னா போதும். நம்ம தான் அப்ப சேர்ந்துரும். அப்ப சேர்ந்துருவோம். அப்ப சேர்ந்துரும். எங்க 2 பேர் தான் ஒண்ணா இருக்கு. அப்ப நாங்க தான் கன்ஃபார்ம். நாங்க தான் 2 பேரும் சேருவோம். இது மாதிரிலாம் நான் அப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன். நீ யோசிச்சிருக்கியா? நானும் அப்படிதான். எதுல பார்த்தாலும் விஎஸ், விஎஸ், விஎஸ். அப்ப வந்து இல்லைன்னா அப்படி விஎஸ் இல்லைன்னு வச்சுக்க, நானா வந்து இமேஜினேஷன் பண்ணி அந்த இடத்துல விய கொண்டு வந்துருவேன். ஆமா. இது வந்து எஸ் சைலண்ட். பக்கத்துல. இது சைலண்ட். அப்ப அதுதான். ஓகே, ஓகே. அப்படிதான். அப்படி பைத்தியம் பைத்தியம். என்ன மாரி பைத்தியம், வினோ மாரி பைத்தியம் யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. 90s கிட்ஸ் இது மாரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க நம்ம வீட்ல எவ்வளோ ஜெவந்தி. ஜவ்வந்தி பூ இத பறிக்கிறதுக்கே எனக்கு மனசே வராதுங்க. செடியில பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜவ்வந்தி இது மாரி ஒரு சில இதெல்லாம் உடஞ்சு உடஞ்சு இப்படி தொங்கும். ஸோ அத மட்டும் தான் நான் எப்பயுமே பறிப்பேன். அப்படியே இத அது மட்டும் ஏன் உடைஞ்சிருதுன்னு தெரியல. இப்படி திருப்புறோம்ல இந்த பக்கம் நடக்கும்போதே டப்புன்னு உடஞ்சிக்குது. லைட் வெயிட்டா இருக்கு. என்ன மாரி சொங்கியா இருக்குது. என்ன பண்றது? அது இது ம். வேற என்ன உடைஞ்சிருக்கு? வேற எதுவுமே உடையல. நம்ம லைட்டா இழுத்தாலும் அது உடைஞ்சிடும். ஆனா எவ்வளோ இருக்கு பாத்தியா? ம். இது அவ்வளவு பிடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. அவ்வளோ ஆசையா இருக்கு பார்க்க பார்க்க. இந்த கலரும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா? எங்க நின்னு பார்த்தாலும் சரி, அப்படியே அட்ராக்டிவா தெரியுது. அதனால காலை நேரத்தில் இப்படி வந்தோம்னா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளேயே போறது. அடுத்தது வந்து நெறைய பேர் சொன்னீங்க. போன கார்டன் விளாக்ல, "அக்கா கனகாமரம் செடி இருந்துச்சு. அத நீங்க என்ட்ட காமிக்கவே இல்லக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நெறைய கனகாமரம் வச்சிருக்கோம். அதையும் பறிச்சுட்டு போவோம். இந்த கனகாமரம் அம்மாவுக்கு தான் பிடிக்கும். ஆமா. ஒரு வாரம் பூக்க விட்டுட்டு, அடுத்த நாள் பறிச்சுருவாங்க. இல்ல அதிகமா பூத்ததுன்னா பறிச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு எங்கெங்கேயோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அத்தை. எந்த இடத்துல கனகாமரம் வந்துட்டு, "ஏய் சீதா, இது நல்ல கலரா இருக்கு. அது நல்ல கலரா இருக்கு" அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் போய் வாங்கிட்டு வருவாங்க. அங்கங்கலாம் வச்சிருக்காங்க செடி. இது 2 நல்லா துளுத்துடுச்சு. எனக்கு கனகாமரம் பிடிக்கும். கொஞ்சம் நெறையா வச்சா பிடிக்கும். அப்பலாம் கனகாமரம்லாம் எங்க வீட்ல அவ்ளோ பூக்கும். சின்ன புள்ளையில. எங்க ஆத்தா வீட்ல, எங்க வீட்ல இல்ல. கனகாமரத்துல காலையில மாமா தண்ணிய புடிச்சு, கனகாமரம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. நான் இப்ப பறிச்சதுக்கு ரீசன் இந்த மல்லிகை மொட்டு தாங்க. ஏன்னா இது வந்து இப்ப பூத்துருச்சா, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா வாடி போயிடும் வெயில்ல. அதனால மத்த பூ கூட வாடாது. இந்த நந்தியாவட்டை அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் பறிக்கல. அதெல்லாம் சாயந்தரம் சாமிக்கு வைக்கிற டயத்துல தான் போய் பறிப்பேன். இது மட்டும் கீழ விழுந்துரும், இல்ல வெயில்ல வாடிடுங்கிறதுனால காலையிலே எப்பயுமே பறிச்சுடுவோம். இந்த பூ வந்து 2டே 2 உடஞ்சிருந்ததுனால பறிச்சுட்டு வந்துட்டேன். மத்தபடி கனகாமரம் தான். இத வச்சுட்டு என் வேலைய ஆரம்பிக்கிறேன் வாங்க. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் திவிக்கு வந்துட்டு நடக்கல்லை. அதனால ஃபஸ்ட்டே நடக்கல்லையை வேக வைக்கிறேன். நைட்டே ஊற வச்சுட்டேன் பச்சை நடக்கல்லையை. அதை வேக வச்சுட்டோன்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாதம் இந்த குக்கர்லேயே வச்சுக்கலாம். அடுத்த குக்கர் ரொம்ப பெருசாக இருக்குது. சாதம் அதிகமாக வைக்கிற மாதிரி ஆகிடும். நிவித்தாங்க முழிச்சிட்டியா? முழிச்சிட்டியா? என்ன கன்னத்துல? எறும்பு கடிச்சிருக்கு.
சோ 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 எப்படி கடிச்சதுன்னு தெரியல. கொசுவா எறும்பான்னு தெரியலையே. எறும்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு செவந்திருக்கு. ஆமா, கொசு கடிச்சா மஞ்சளா இருக்கும். எறும்பு கடிச்சா செவந்திருக்கும். என்ன லாஜிக்குப்பா இல்ல நிவி நிவி தங்கம். என்ன பா இப்பதான்டா சிரிச்சிருக்கான். கேமரா பார்த்தானா வச்சுங்களேன் அப்படியே காலையில மூஞ்ச இல்ல ஊர்னு வந்துரும். காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து அப்படியே சோகமாவே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? நேத்து தடுப்பூசி போட்டது, அந்த பெயின் அவனுக்கு. ஆமா ஆமா சொல்ல மாட்டேன். நேற்று வந்து தடுப்பூசி போட்டோம். நேத்து தடுப்பூசி போட்டு வந்தோமா, 3 ஊசி அவனுக்கு. கையில 2 ஊசி, கால்ல 1 ஊசி. அது ரொம்ப பெயினா இருந்துச்சு. நேத்துனா சிரிக்கவே இல்லை. வலிலாம் எதுவும் இல்லை, ஜுரம் எதுவும் கிடையாது. ஆனா சிரிக்கவே இல்லை, சைலண்டாவே சோகமாவே இருந்தான். அதனாலதான் காலையில கூட சிரிக்கல, அப்படியே சைலண்டா இருக்கான். அந்த கொஞ்சம் பெயின் இருக்குது போல இருக்கு. இன்னைக்கு வலி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஆனா அழுவவே இல்லைம்மா. கொஞ்ச நேரம் அழுதான், டக்குன்னு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டான். இந்த ஊசி வலிக்காதான். இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 1 வயசு ஊசி தான் வலிக்கும் சொன்னாங்க. அதுதான் வலிக்குமா? திவியை எழுப்பி இப்பதான் வந்து குளிக்க போக சொல்லியிருக்கேன். அவன் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நானும் சாதத்தை செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு அவனுக்கு லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு முட்டை பொரியல் பண்ணி கொடுக்க போறேன். அதுதான் செய்ய போறேங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டேன்? ஏன் என்ன சிம்பிளு? ஏப்பா என்னடா அது? அதானே, என்ன வெண்டைக்காய் சாதம் முட்டை பொரியல், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாதாம் ஊற வச்சிருக்கேன், வேர்க்கடலை அவிச்சிருக்கேன். இதோட என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஓ சரி சரி. அதிகமா கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஐயோ அது செய்யணும், இது செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், சைனால இருந்து செய்யறதெல்லாம் செய்யணும், ஜப்பான்ல செய்யறதெல்லாம் செய்யணும், அப்படிலாம் இல்லை. நமக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை செஞ்சு கொடுத்தா போதும். இந்த அயன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன். எனக்கு அயன் பண்ணி முடிக்கிறப்போ கிடைக்கும் ஒரு சந்தோஷம். உனக்கு நான் உரிச்சு தர, வெயிட் பண்ணு, சாப்பிட்டுக்கோ. என்னது? பாதாம். ஏன்னா முட்டை சாப்பாடா? முட்டை பொரிக்கிறேன்டா. ஏன்டா நேரம் வர ஆயிட்டுறா நீ வேற. வெண்டைக்காய் சாதம்னு சொன்னேன். வெண்டைக்காய் சாதத்துக்கு முட்டை பொரியல். ஓகே 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 சரி சரி சரி. ஏன்டி திவ்யை கிளப்பி விடுறதுக்குள்ள என்ன பைத்தியம் ஆக்கிட்டா நீ கொஞ்ச நேரத்துல? நான் எழுப்பி விட்டுட்டு வந்தேன். இன்னும் ப்ரஷ் பண்ணிட்டானா? இப்பதான் பண்ணிட்டு இருக்குது. மணி அதான் நான் சொன்னா இல்லையா, 8:45 ஆயிடும். ஏன்டி? நான் எது நினைச்சிட்டு அந்த சில்வருக்காக கொண்டான போய் தொட போயிட்டேன். அதான் பைத்தியம். கிடுக்கி எங்க? முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு வெண்டைக்காவும் நல்லா வதக்கிட்டேன். அது கூட சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். சூடான சாதம். வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. அவ்வளோதான். முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. திவிக்கு வந்து காலை டிஃபனும் இதுதான், மதியத்துக்கும் இதுதான். தோசை இருந்தால் தோசை ஊற்றி கொடுப்பேன், டைம் இருந்தால் சப்பாத்தி மாவு கூட இருக்குது பிசைஞ்சு கொடுப்பேன். ஆனால் இப்போ டைமே இல்லை. நான் இவனை கிளப்பி கொடுத்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிவிக்கு வேற நான் இது ஊற வச்சுருக்கேன், கேழ்வரகு, அதை அரைச்சி பால் எடுத்து அவனுக்கு சாப்பாடு செய்யணும். ஸோ டைம் இருக்காது, என்னாலே முடியல. என்ன சீத்து, உனக்கா எனக்கா இல்லை திவிக்கா இவ்வளவு? திவிக்கு இவ்வளவும் எங்க, கொஞ்சம் தான். வெண்டைக்காய் சாதம், முட்டை பொரியல், அப்புறம் ஸ்நாக்ஸு. பார்க்குறதே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. கடலை, இந்த பாதாமு, இந்த மாதுளம்பழம், அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் வெண்டைக்காய் சாதம், இதெல்லாம் பார்க்குறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தெரியுது. இது மதிய லஞ்சுக்கு வெண்டைக்காய் சாதம், முட்டை பொரியல், மாதுளப்பழம். இந்த மதிய சாப்பாடு. ஸ்நாக்ஸு இது. அப்போ மாதுளம்பழம் ஸ்நாக்ஸ் கிடையாதா? சாப்பிட்டு முடிச்சுட்டு காரமாக இருக்குமா, அப்போ மாதுளப்பழம் சாப்பிட்டானா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால அந்த காரம் போயிடும். அதனால் மாதுளப்பழம் வச்சுருக்கேன். இது ஸ்நாக்ஸ் 11 மணிக்கு. வேர்க்கடலை, அப்புறம் வேர்க்கடலை, உரிச்சு வச்ச பாதாம் ஒரு 5 6 போடுவோம், அவ்வளோதான். அப்புறம் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எப்படி? இது வந்து பிளாஸ்டிக் நிறைய பேர் சொன்னாங்க, ஓப்பன் பண்ணி காட்டிட்டா. பிளாஸ்டிக் இல்லை,
பிளாஸ்டிக் கிடையாது, இது ஸ்டீலு. பாருங்க, ஸ்டீலு. அதுவும் இல்லாமல் இதில் ஹாட் வாட்டரும் வச்சுக்கலாம், 2 in 1ங்கிற மாதிரி. அப்புறம் இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது பேர் என்ன, ஸ்நாக்ஸ் டப்பா. ஸ்நாக்ஸ் டப்பா. இதில் ஹீட்டு வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது. மற்றபடி இதை நான் மாற்றணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். போகும்போதெல்லாம் நான் பார்க்குறேன், ஆனால் காஸ்ட்லியாக ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, அதனால வாங்காமல் வந்துடுறேன். ஸோ அது மாற்றணும். மற்றபடி நான் அதை ஹீட்டாக எந்த பொருளுமே வைக்க மாட்டேன் அந்த பிளாஸ்டிக்கில். இது உங்களுக்கு இந்த வாட்டர் பாட்டில் நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா இதில் தண்ணி பிடிக்கிறதுனா வச்சுங்களேன், டக்குன்னு பிடிச்சிடலாம். ஏதோ குடத்துல தண்ணி பிடிக்கிற மாதிரி பிடிக்கலாம். நான் அது வீட்டை கேட்டேன், இதை உங்கள் மிஸ் ஏதாவது கேட்டாங்களாடா பிடிச்சி குடிக்கும்போது அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா கேட்டாங்கம்மா, என்னடா இவ்வளோ பெரிய வாயா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா. நல்லா இருக்காண்ணா. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறது இப்படி, இதுதான் ஓப்பன் பண்ணி குடிக்கிறது. தண்ணி நிறையா குடிக்க முடியுது இதில். அவ்வளோதாங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கிளப்பி விட்டுட்டு நிவியை பார்க்க வேண்டியதான். நிவி எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடணும். அம்மா உனக்காக பார்த்து பண்ணியிருக்கேன், சரியா? திவி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இதை நம்ம செய்யறோம்னு அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா வச்சுக்கேன், இந்த வீடியோ பார்த்துட்டு உன்னை கண்டிப்பா திட்டுவான். இந்த பேக் வாங்கி 1 வாரமா இருக்கு. நான் இருக்கும்போது விடிய காலம் பிறந்திருக்கு. ஆமா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவர் ஸ்கூல் போயிட்டாரு, வந்து பாப்பாரு, திட்டுவாரு, ஏன் நான் இல்லாம போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண் வந்து எருவு மண்ணுங்க, இதில் லைட்டாக எருவு கலந்துருக்கு, கல் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் போட வேணாம், எல்லாத்துலேயும் போட்டு வச்சுட்டோம்னா போட்டுக்கலாமா? ஆமாம், தண்ணி ஊற்றி. விதை வரல, விதை வந்துகிட்டு இருக்கு. ஆமாம் வந்துகிட்டு இருக்கு, நீயும் 1 வாரமாக தான் வந்துகிட்டு இருக்குங்கிற. 10 நாளைக்கு மேலே ஆகி போச்சு. ஆன் தி வேவா எல்லா விதையும் நம்ம வீட்டில் இல்லாத செடிகள் எல்லா விதையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் என்னென்ன விதைன்னே தெரில. சரி நானும் வந்து பார்க்கலான்னு பார்த்தா இது வரைக்கும் வரல, பேக் வந்துடுச்சு. பேக் போட்டுட்டு அப்புறம் இந்த இது விதை மட்டும் வந்திருக்கு, அது பேர் என்ன, செவ்வந்தி. அது மட்டும் வந்திருக்கு, அதை மட்டும் போட்டுப்போம். போட்டுட்டு அப்புறம் வந்து பேக்கில் வந்துட்டு மண்ணை ஃபுல் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கேன், அது அப்படியே நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் விதை போட்டோன்னா நல்லா சீக்கிரம் முளைஞ்சிரும். ஃபுல்லாக போட்டுறாத, கரெக்டாக ஒரு அந்த தலை வெட்டு இருக்கு பாரு. இன்னும் கொஞ்சம். இது என்ன 3 பேக்? ஓகே கரெக்டாக இருக்குது. சொன்னாலே ஒரு அண்ணன் கூட பிடிக்கும்னு. கரெக்டாக இருக்கு. இதே அளவு தானே இருந்துச்சு போன பேக் வாங்கினது? இது இந்த அளவா இருந்துச்சு, அது கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்கு. இல்லை இதே அளவு தான் நினைக்கிறேன். இரு. ஆமாம் அதே தான். இருக்காரு. என்னம்மாம்மா 6 எண்ணெய் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க, 2 பேக்கு தான் நிற்கிது. அதெல்லாம் செட் ஆகிடும், டக்குன்னு போயிட்டு அப்படியே எல்லாம் இறங்கிடும். அவர் மண்ணு குறையும் பாரு. நீ வேணா பாரு. நிவி தூங்கி ஏஞ்சி வந்துட்டாங்க, இங்கே பாருங்க, தூக்க கலகத்தில் இருக்காரு. பார்க்குறான், பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆளு. தங்கம், நிவி என்னது இங்கே பாரு, மண்ணில் விளையாடுறியா? ஜாலியாக இருக்கும். திவிக்கு மண்ணுன்னா அவ்வளோ இஷ்டம். சின்னதுல இருந்து போட்டு கிளறிக்கிட்டே இருப்பான் மண்ணை. இவனும் அது மாதிரி தான், மண்ணில் லைட்டாக அந்த இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து தாவி போய் மண் அள்ளுறான். இங்கே பாருங்க, ஃபுல்லாக போட்டாச்சுங்க பேக்கு, அப்படியே லைனாக போட்டாச்சு. இதில் வந்து செடி முளைஞ்சி வந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செடிகள் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மற்றது வந்து காயெல்லாம் வச்சு காயோட விதையெல்லாம் போட்டு அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் பிடுங்கி நாங்கள் வேறு இடத்துல தான் வைக்க போகிறோம். இந்த பேக்கில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பூவை வச்சு நிறைய உண்டாக்கும். பூ அப்புறம் வந்து இது அது பேர் என்ன, அந்த காய்கறி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் லைனில் வச்சா நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு. சரி பசிக்கு சாப்பாடு போடுங்க. சாப்பாடு போகிறேன், எனக்குமே பசிக்குது. இவரும் எழுந்திரிச்சு வந்துட்டாரு. திவ்ய காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற பரபரப்பில் இவரை நான் மறந்துட்டேன், கவனிக்கலையா, பால் மட்டும்தான் ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கல, தூங்கிட்டாரு. தூங்கி இப்போ எழுந்திரிச்சு வந்தாரா, இதுக்கப்புறம் இவருக்கு போய் சாப்பாடு செய்யணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும். அவ்வளோதாங்க, காலையிலேருந்து பரபரப்பாக. இதுதான் கொஞ்சம் பெண்டிங்காக இருந்துச்சு. இந்த பேக் மட்டும் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதே, மண்ணை எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா அதுக்கு நல்ல மண் போட்டால் தான், உரம் மண் போட்டால் மட்டும்தான் அது நல்ல செடி வளரும். அதனால அந்த மண்ணுக்காக வெயிட்டிங்கில் இருந்துச்சு, அதையும் கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்லு திவி. நிவி பாய் சொல்லுங்க. அண்ணன் இருந்தாருன்னா ஜாலியாக இருப்பார், ஸ்கூல் போயிட்டார்ல அதனால சோகமாகவே இருப்பார். 3 மணிக்கு மேலே தான் சந்தோஷமாக இருப்பார்.